அல்ஹம்துலில்லாஹ். முஃப்தி யஹ்யா சாப் நம்மிடத்தில் உரையாடிய இந்த நிகழ்வின் ஒரு சுருக்கமாக, பொருளாதாரம் என்ற முறையில் குறிப்பாக பணம் இஸ்லாத்தில் எப்படி குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்ற இந்த தொடரில் இன்று அவர்கள் சில முக்கிய விஷயங்களை நம்மிடத்தில் எடுத்து வைத்தார்கள். இந்த பணம் என்று நம்மிடத்தில் புழக்கத்தில் இருக்கக்கூடியதனுடைய ஆரம்பம் எப்படி இருந்திருக்கிறது, அதைத் தொடர்ந்து வங்கிகளில் ஃப்ராக்ஷனல் ரிசர்வ் பேங்கிங் என்ற முறையில் எப்படி பணம் அச்சிடப்படுகிறது. முந்தைய காலத்தில் பணம் பொதுவாக தங்கமாகவோ அல்லது வெள்ளியாகவோ இருந்திருக்கும் சூழ்நிலையில் அது மாறி அதை வைப்பில் வைத்து பணத்தை அச்சிடும் பழக்கம் புழக்கத்தில் வந்தது. ஆனால் அந்த அச்சிடும் முறை அதிகமான தனியார் வங்கிகளிலும் தனியார் நிறுவனம் கையில் இருந்ததை மாற்றி 1844 முதல் அதை ஒரு ஒழுங்குபடுத்திய அரசாங்க வங்கிகள் மட்டுமே அச்சிடக்கூடிய முறையை அறிமுகப்படுத்தி ஆரம்பமான இந்த சூழ்நிலையிலும் சில குறிப்புகளை முஃப்தி சாப் நம்மிடத்தில் முன்வைத்தார்கள். இன்று புழக்கத்தில் இருக்கக்கூடிய பண பரிவர்த்தனை அதில் 97 2.5 முதல் 3% தான் நாம் அசட் பேக்ட் அல்லது அதற்கான தங்கம் அல்லது அதற்கு நிகரான பணத்தை அச்சிடும் சூழ்நிலை நிலவுகிறது. அதிகமான சதவீதம் தனியார் நிறுவனத்தின் மூலமாக, தனியார் வங்கிகளின் மூலமாக ஃப்ராக்ஷனல் ரிசர்வ் பேங்கிங் சிஸ்டம் என்ற முறையில் அதில் நடைமுறையில் இருக்கிறது. மற்றும் சில விஷயங்கள் ரியல் எக்கானமி அண்ட் ஆர்டிஃபிஷியல் எக்கானமி, உண்மையான பொருளாதாரம், செயற்கையான பொருளாதாரம், இந்த தலைப்புகளை நம்மிடையே பகிர்ந்தார்கள். இதன் காரணமாக சில ஆண்டுகளுக்கு முன்னால் உலக அளவில் ஏற்பட்ட பொருளாதார பிரச்சனை, அதற்கு காரணமான கொலாட்ரலைஸ்ட் டெட் ஆப்ளிகேஷன், கடன் பத்திர பரிவர்த்தனைகள், அதன் காரணமாக ஒரு பொருளுக்கு செயற்கையான ஒரு வேல்யூவை ஏற்படுத்தி அதற்கு மற்ற நிறுவனங்களும் கடன் கொடுப்பது மற்றும் இன்சூரன்ஸ் செய்வது, இதெல்லாம் செய்து கடன் பத்திரங்கள் பரிமாற்ற முறை ஏற்பட்டதின் காரணமாக அந்த வீழ்ச்சி ஏற்பட்டது. ஆனால் இஸ்லாமிய பொருளாதாரத்தில் உண்மையான ரியல் அசட் பேக்ட் டிரான்சாக்ஷன்ஸ், அந்த அடிப்படையில் கையில் இருக்கக்கூடிய பொருளை மட்டுமே வாங்குவதற்கும் சரி விற்பதற்குமான முறைகள், இது போன்ற இஸ்லாமிய சட்டங்களின் அடிப்படையில் பொருளாதாரங்கள் செயல்முறையில் இருக்கும் என்றால் இது மாதிரியான பொருளாதார வீழ்ச்சிகளிலிருந்து பாதுகாப்பது வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இறை சட்டமான டிவைன் லாஸ், அதன் அடிப்படையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பொருளாதார முறை, இஸ்லாமிய வங்கிகளும் சரி, இந்த முறைகளில் இது போன்ற செயற்கையான பொருளாதாரங்கள் இல்லாமல் உண்மையான பொருளாதாரங்கள் கடைபிடிக்கப்படுகிறது என்ற சில விஷயங்கள் நம்மிடத்தில் பகிர்ந்து கொண்டார்கள். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட அனைவருக்கும் தம்வில் ஃபின்சர்வின் சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தொடர் நிகழ்ச்சிகள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரமும் கான்செப்ட் ஆஃப் மணி இன் இஸ்லாம் என்ற தலைப்பில் மற்ற தலைப்புகள் நம்மிடத்தில் பகிரப்படும். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.